ஒரு மனுஷனோட நம்ம ரொம்ப அட்டாச் ஆகும்போது அவரோட மெசேஜ், அவரோட வாய்ஸ், அவரோட ப்ரெசன்ஸ் இது எல்லாம் நம்ம நாளையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரும். ஆனால் ஒரு நாள் அந்த அட்டாச்மெண்ட்டு தான் நம்மளை அதிகமாக காயப்படுத்த போகிற வழியாக மாறிடும். லவ்வில் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்லையும் ஃபேமிலிலையும் எந்த உறவாக இருந்தாலும் நம்ம மனசு ஒருத்தர்கிட்ட அதிகமாக டிபெண்ட் ஆக ஆரம்பித்தா அங்கேருந்து வாழ்க்கையில் வலி ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் அட்டாச்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க ஆன்லைன் வந்தால் சந்தோஷப்படுவோம், ஒரு கால் வந்தால் அந்த நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்போம். அவங்க இல்லாமல் ஒரு நாள் கூட போகாத மாதிரி இருக்கும். அப்போ மெதுவாக நம்ம சந்தோஷம் அவங்க மேலே டிபெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ரிப்ளை லேட்டாக வந்துச்சுன்னா மனசு அதிகமாக யோசிக்கும். அன்பு குறைஞ்சா பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்வோம். விலகிற மாதிரி தெரிஞ்சால் பயமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்மளை நாமே இழக்க ஆரம்பிப்போம். ஒருத்தரை மனசுக்கு பிடிக்கிறது தப்பில்லை, ஆனால் நம்ம மன நிம்மதியை பூரா அவங்கக்கிட்ட முதலீடு பண்ணி வைக்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி வாழ்க்கையில் ஸ்டே பண்ண மாட்டாங்க. சிலர் மாற ஆரம்பிப்பாங்க, சிலர் விலக ஆரம்பிப்பாங்க, சிலர் விளக்கமோ பதிலோ சொல்லாமல் போயிடுவாங்க. அப்போ தான் புரியும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அட்டாச் ஆனோமோ அந்த அளவுக்கு வலியும் அதிகமாக இருக்கும்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள பிரிஞ்சு இருக்கிற தவிப்பை விட நம்ம ரொம்ப மாற ஆரம்பித்து முன்னாடி இருந்த நம்மளையவே இழக்க ஆரம்பிச்சிருவோம். நிம்மதியாக இருந்த நம்ம அதிகமாக யோசிக்கிற ஆளாக மாறி இருப்போம். இயற்கையாக சிரித்த முகத்தோடு இருந்த நம்ம போலியாக சிரிப்பை முகத்தில் வச்சுருப்போம். அதனால் வாழ்க்கையில் லவ் பண்ணுங்க, அன்பாக பார்த்துக்கோங்க, பாசமாகவும் இருங்க. ஆனால் உங்கள் மொத்த சந்தோஷத்தையும் தூக்கி யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துடாதீங்க. ஏன்னா மனுஷன் போயிடலாம், ஆனால் அதுக்காக உங்கள் மனசு உடஞ்சி போயிடக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ ரிலேட் ஆச்சுனாலோ கமெண்ட்டில் உங்கள் ஃபீலிங்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.